இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைய புனிதர் குழந்தை இயேசுவின் புனித தெரேசா, கன்னி, மறை வல்லுனர். அன்பானவர்களே, இதற்காக கொடுக்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி லூக்கா நற்செய்தி 9:57-62. அதில் சொல்லப்பட்டுள்ள பகுதியை பார்ப்போம். இயேசு சீடர்களோடு வழி நடந்தபோது ஒருவர் அவரை நோக்கி, நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார். இயேசு அவரிடம், நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்றார். இயேசு மற்றொருவரை நோக்கி, என்னை பின்பற்றி வாரும் என்றார். அவர் முதலில், நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை பார்த்து, இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள். நீ போய் இறையாட்சியை பற்றி அறிவியும் என்றார். வேறொருவரும், ஐயா, உம்மை பின்பற்றுவேன், ஆயினும் முதலில் நான் போய் என் வீட்டில் உள்ளவர்களிடம் விடைபெற்று வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை நோக்கி, கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பவர் எவரும் இறையாட்சிக்கு உட்பட தகுதி உள்ளவர் அல்ல என்றார். அன்பானவர்களே, இன்றைய பகுதியிலே குழந்தை தெரேசா எவ்வளவு எளிமையில் வாழ்ந்தார், மனதளவிலே எவ்வளவு எளிமையில் வாழ்ந்தார், எவ்வளவு இயேசுவுக்கு தன்னை முழுவதும் ஒப்பு கொடுத்து வாழ்ந்தார். இயேசுவை மற்றவர்களுக்கு எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டும், அறிவிக்கப்பட வேண்டும் என்பதில் எவ்வளவு ஆர்வம் கொண்டிருந்தார் என்பதையெல்லாம் அவர் வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோமே. அதற்கு ஏற்ற ஒரு நற்செய்தி பகுதி. நரிகளுக்கு பதுங்கு குழிகள் உண்டு, பறவைகளுக்கு தங்குவதற்கு கூடு உண்டு, மானிட மகனுக்கு தலை சாய்க்க கூட இடமில்லை என்றால் என்ன பொருள்? இதோ உமது திருவுளத்தை நிறைவேற்ற வந்தேன், எபிரேயர் 10:7 என்று சொல்லி வந்தாரே. அவர் எப்படி வந்து சேர்ந்தார்? இந்த உலகிற்கு எப்படி திருவுளத்தை நிறைவேற்ற எப்படி வந்து சேர்ந்தார்? மனிதனாக பிறந்தார், அடிமையானார், சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டார். அன்பானவர்களே, அப்படி என்றால் என்ன பொருள்? சிலர் இயேசுவை பின்பற்ற நினைக்கிறார்கள், பெற்றோரிடம் சொல்லி வர வேண்டும், விடைபெற்று வர வேண்டும் என்றெல்லாம் சில கண்டிஷன்ஸ் வைக்கிறார்கள். கடவுளை பின்பற்ற ஆண்டவர் அழைத்து விட்டார் என்றால் ஒரு கிறிஸ்தவனாக வாழ அழைப்பு, அல்லது ஒரு துறவியாக கடவுளுடைய ஊழியனாக வாழ அழைப்பு என்று கடவுளிடமிருந்து வந்துவிட்டால் there is no reservation, there is no condition, you have to simply surrender to the will of God. அவ்வளவுதான். அப்புறம் நான் இதை கொஞ்சம் செஞ்சுக்கிறேன், நான் சாமியாராக இருக்கிறேன், கொஞ்சம் நிலம் வாங்கிக்கிறேன், சாமியாராக கொஞ்சம் வீடு கட்டிக்கிறேன், கொஞ்சம் பிஸ்னஸ் செஞ்சுக்கிறேன், அது இயேசுடைய ஊழியத்திற்கும் அதுக்கு ஒத்து போகாது. மக்களுக்காக எந்த நன்மையும் செய்ய, கட்டிடங்கள் கட்டு, குளத்தை வெட்டு, ரோடு போடு, அதெல்லாம் செய். மக்களுக்காகவென்றால் கடவுளுடைய மகிமைக்காக, மக்களுடைய நன்மைக்காக, நம்முடைய பெருமைக்காக, நம்மை திருப்திப்படுத்த, நம்மை பெரிதுபடுத்தி கொள்ள அல்ல, நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்ற அல்ல, இதோ உமது திருவுளத்தை நிறைவேற்ற வந்தேன். வல்லவரே இறைவா, இந்த பாடத்தை இந்த உலகம் நாங்கள் எப்பொழுது கற்றுக்கொள்ளப் போகிறோமோ தெரியவில்லை. ஆண்டவரே, உம்மை பின்பற்றுகின்ற கிறிஸ்தவர்கள் என்ற பொதுநிலையினராயினும், குருக்கள், துறவிகள் என்றாகினும் கூட எங்களுக்கு இந்த உலக பற்றுகள் நிறையவே இருக்கிறது. உம்மை பின்பற்றுவதில் எங்களுக்கென்று சில நிபந்தனைகளை வைத்துக் கொள்கிறோம். அறிந்து அல்லது அறியாமல், தெரிந்து, மிக தெரிந்து சில நிபந்தனைகளை வைத்துக் கொள்கிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட தவறான போக்கு எங்களுடைய உள்ளத்திலிருந்து வேறறுக்கப்பட வேண்டும். வரம் தாரும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.